பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் பயம். அது இல்லாமல் இந்த பாடல் ஸ்டார்ட் பண்ணப்பதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பேச முடியல. நன்றி. இது எங்களுடைய சுகமளிக்கும் சுவிசேஷ ஆலயத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். வானம் எனது சிங்காசனத்தை நம்ம யாரும் பார்க்க மாட்டோம். எங்க இருக்குது இந்த வானம் இந்த சிங்காசனம்? ஏசாயா 66ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இந்த பாட்டு உள்ள வரும்போதே இந்த பாட்டு பண்ற ஐடியாவே முதல்ல கிடையாது. கதாநாயகன், இந்த ஷோவோட கதாநாயகன். இன்னைக்கு உண்மையாக கதாநாயகன் கண்டிப்பாக பாஸ்டர் டேவிட் அவங்களே சொல்லிட்டாங்க. ஒரு கிரேட் ஃபினாலி டே நாங்கள் இன்னைக்கு கொண்டாட போகிறோம். இந்த டே ஆண்டவருடைய நாமம் 18 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் இதை ப்ரமோட் பண்ணியிருக்கிறார். அதை நம்ம சந்தோஷமாக சபையாக நம்ம கொண்டாட வந்திருக்கிறோம். இந்த கொண்டாடத்தில் ஆண்டவருடைய நாமம் பெரிதாக விளங்க போகிறது. பாஸ்டர் சொன்னார், ரொம்ப பேசாதேன்னாரு. இங்கே வந்தால் வேற பிரசன்னம், அங்கே இருக்கும்போது ஒரு ஆவி, இங்கே வந்தால் பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்த ஆரம்பிச்சிடுவார். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே கண்களை மூடி நம்ம செபித்து இந்த ஆராதனையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய மகிமை பெரிதாய் விளங்க போகிறது. நாட்கள் காத்திருந்து காத்திருந்து கண்கள் பூத்து போனது, இருதயம் விடாய்த்து போனது போல ஆபகுக்கு சொல்லுகிறான், ஏற்ற காலத்திலே உடைய தரிசனம் நிறைவேறும். நிறைவேறின காலம் இது. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கண்களை மூடலாமா? கண்களை மூடலாம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில் நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒருமுகப்பட்டு ஆண்டவரே, எங்கள் போதகர் எழுதின அந்த பாடலை இந்த நாளிலே அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறும்படியாக, அதை நாங்கள் பிரதிஷ்டை செய்யும்படியாக, தேவனுடைய நாமம் உயரும்படியாக ஆண்டவரே, நாங்கள் பாடினது பாடலாய் அல்ல, வேத வசனங்கள் அதற்குள்ளாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு மக்கள் அந்த பாடலை பாடும் பொழுதே விடுதலை அடையும்படியாக இந்த ஆராதனை கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாக, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் எங்களுக்கு சாதகமாய் மாற்றி கொடுக்கும்படியாக நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஐயா, நீங்க தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லோர் மேலும் தெய்வீக பிரசன்னத்தின் மகிமை இருந்து ஆளுகை செய்யட்டும். கர்த்தரே தேவன் என்பதை நாங்கள் அறிந்து ஆராதிக்கிறோமே. எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கிறீங்களே, அந்த மகிழ்ச்சி நாங்கள் கொண்டாடும்படியாக, தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே செய்து கொண்டு வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில் பிரதர் நேசகுமார், பிரதர் தாவீது ராஜ் அவர்கள் முன்பாக 2 பாடல்களை பாடுவார்கள். கரங்களை தட்டி உற்சாகமாக அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர்ல. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படலை அப்படின்னா இன்னைக்கு நம்ம எங்கேயோ இருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மளை விசேஷித்தனமாக அந்த மனம் திரும்பலை நமக்கு கொடுத்து ஆண்டவர் நம்மளை பாருங்கள் சபையில் நிற்க வச்சிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? சந்தோஷமாக அவரை ஆராதிக்கும்படியாக, நம்மை படைத்த தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக. நம்மை படைத்த தேவனை நம்மை ஆராதிச்சு கொண்டே இருந்தால் போதுங்க, நம்ம என்ன நடக்குது நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டே இருப்பார். இந்த வேலையில் கூட நம்ம பாஸ்டர் ஐயாவை நம்ம மேலே அழைக்க போகிறோம். பாஸ்டர் பால் டேவிட் ஐயா முன்பாக அவர் ஒரு சில காரியங்களை அவர் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். உண்மையாகவே இன்றைக்கு எங்கள் ஐயா வந்திருக்காங்க. அவரை வச்சு தான் நாங்கள் எதை வேணாலும் செய்வோம். அவர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸோ
இது எங்களுடைய சுகமளிக்கும் சுவிசேஷ ஆலயத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். நாங்கள் இன்றைக்கு குடும்பமாய் இன்றைக்கு கொண்டாடுவதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்கு எங்களோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா புகழும் கீர்த்தியும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. ஒரு சில நிமிடங்கள் ஆராதிக்க போகிறோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு கிடைக்கப்பெற்ற இந்த ஸ்லாக்கியம் இதற்கென்று சொல்லி நாம் ஆவலோடு கூட இருக்கிற காரியம் அவர் நாமம் மகிமைப்படும்படியாக முதலாவதாக நம்முடைய சுகமளிக்கும் சுவிசேஷ ஆலயத்தின் ஆவடி சபையினுடைய பிள்ளைகள் வந்து ஜெப பாடலோடு கூட பாடி ஆரம்பிப்பார்கள். பிள்ளைங்க வாங்க. துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துவோம் எங்கள் தேவா. சத்தமா. யாவும் உமக்கே செலுத்துவோம் எங்கள் தேவா. உம்மை துதித்து பாடுகின்றோம். நீர் எங்கள் துதிகளின் பாத்திரரே. உம்மை துதித்து பாடுகின்றோம். நீர் எங்கள் துதிகளின் பாத்திரரே. கரங்களை உயர்த்தி இரு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம். நீர் எங்கள் நல்ல ராஜாவே. நேற்றும் இன்றும் என்றும் நீ மாறாதவர். உம்மையே என்றும் ஸ்தோத்திரிப்போம். இரு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம். நீர் எங்கள் நல்ல ராஜாவே. நேற்றும் இன்றும் என்றும் நீ மாறாதவர். உம்மையே என்றும் ஸ்தோத்திரிப்போம். துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துவோம் எங்கள் தேவா. உம்மை துதித்து பாடுகின்றோம். நீர் எங்கள் துதிகளின் பாத்திரரே. உம்மை துதித்து பாடுகின்றோம். நீர் எங்கள் துதிகளின் பாத்திரரே. நீர் எங்கள் துதிகளின் பாத்திரரே. நீர் எங்கள் துதிகளின் பாத்திரரே. துதிகளின் பாத்திரரே. எல்லாரும் பேர் சந்தோஷமா இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் இது உண்டு பண்ணின நாள் இதில் மகிழ்ந்து களிக்கொரும்படியாக கர்த்தரை உயர்த்துகிற உயர்வு அது அப்படியே இட் வில் பி ரிப்பீட்டட் டு அஸ். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரை உயர்த்துறோமோ அவ்வளவு ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை நமக்கு திரும்பி தந்தருளி நம்மை உயர்த்தி அழகு பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் கூடி வந்ததான நோக்கத்தின் அந்த சாராம்சத்தை பாஸ்டர் வசீகரன் ஐயா அவர்கள் கூறின பிறகு முக்கியமானவர்களை நாம் மேலே அழைக்கப் போகிறோம். இந்த நாளினுடைய இந்த காரியத்தை நாம் பிரதிஷ்டை செய்து ஆண்டவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாங்க நமக்கு அட்டனன்ஸு. நான் இருக்கிற ஆண்டவரே உயிரோடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அட்டனன்ஸு. அல்லேலூயான்னு நம்ம சொல்லும் போதெல்லாம் சாத்தானை உடைக்கிற பல்ல உடைக்கிற ஒரு கல் தான் அது வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப எனக்கு எப்படி சொல்கிறது நான் விரும்புகிறேன். இந்த பாடலுடைய ஆண்டவர் 2006ஆம் ஆண்டு சரியாக இரவு நேரத்தில் எங்கள் அன்பு போதகரை அவர்கள்
திருச்சபையிலே வந்து அமர்ந்து கொண்டு அவர் செபித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் ஒரு சில வசனங்களை அவர் நினைவுபடுத்தினார். அந்த வசனங்களை அவர் கோர்வையாக படுவதற்கு முன்பாக அந்த வசனங்களை ஆராய்ந்து பார்த்திருக்கிறார். அந்த வசனங்கள் அவர் எப்படி யோசித்து பாடல் வரிகளை எழுதினார்லாம் தெரியல. ஆனால் வசனங்கள் சரியாய் ஆண்டவர் வெளிப்படுத்தி அந்த வசனத்திற்கு ஜோடியாக அடுத்த சரணங்கள், அடுத்த பல்லவிகள் வரத்தக்கதாக நல்ல வார்த்தைகளை கொண்டு அந்த பாடலை எழுத ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். 2006 இங்கே உட்காந்து ஜோம் இல்லைன்னா இன்னைக்கு நம்மளாம் இன்னைக்கு அந்த லான்ச்சுக்கு நம்ம வந்திருக்க மாட்டோம். வானம் எனது சிங்காசனத்தை நம்ம யாரும் பார்க்க மாட்டோம். எங்க இருக்குது இந்த வானம் இந்த சிங்காசனம்? ஏசாயா 66 அதிகாரம் முதல் வசனத்துல அந்த வசனத்தை முழுசா படிக்கும்போது நடு பகுதியில் இருக்குது, வானம் எனது பூமி எனது பாதபடி. வசனம் தான், வேறொன்னும் புகை விட்டு பகட்டெல்லாம் மாத்தல. அடுத்த அடியில சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அடுத்த சரணம் முச்சடி நடுவில் தோன்றின. பாருங்க அடுத்த சரணம் யாத்திராகமம் 3 அதிகாரம் 1-4 வரையும் வாசிங்க. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மோசேயோடு கூட முகமுகமாய் பேசின அந்த வார்த்தைகள் அது பாடல் வரியாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வருகிறதற்கெல்லாம் வேத வசனம் இல்லாமல் நம்மளால் மாறவே முடியாது. அவர் அந்த பாடலை எழுத 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 அந்த வசனங்களை வாசிக்க வாசிக்க அடுத்த லெவல், அடுத்த சரணம் போடணுமே அப்படின்னும் போது யோவான் 11 அதிகாரம் 30 வசனத்துல 40 வசனம் வரை ஒரு மனிதனுடைய மரணத்தை ஆண்டவர் நினைவுபடுத்தி காட்டியிருக்கிறார். லாசரு என்ற மனிதன் மரித்தான், ஆனால் உடன் இருக்கிறவங்க சொன்னாங்க 4 நாள் ஆய்விட்டதே நாருமே என்று சொன்னார்கள். அது போலதான் பாஸ்டர் பாட்டு எழுதி பாடிட்டாரு, எல்லாரும் கேட்டுட்டோம். அவர் எவ்வளோ பிரயாசப்பட்டார், வீடியோவில் போடணும், ஆடியோவில் போடணும். ஆனால் ஒரு சில ஜனங்கள் காது பட கேட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, இவரெல்லாம் என்னத்தை செய்வார். ஆனால் ஆபகுக்கில் ஆண்டவர் சரியா சொன்னாங்க, குறித்த காலத்திலே உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம். 2 பேர் தான் சொல்றீங்க, அப்போ வசன வாசிக்கலையோ? குறித்த காலம் ஆண்டவர் 2024 ஒரு டீமை கொண்டு ஒரு ப்ரொவைட் பண்ணி அந்த பாடலை சரியாய் நேர்த்திகரமாய் பாடி அதை வீடியோவாக எடுக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த பாடலை நீங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம், நம்ம வெறும் ஆடியோவாக கேட்டிருக்கிறோம். அதை வீடியோவாக கேட்கப்படும் போது நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் தானே பண்ணுறீங்க, நானா பண்ணுறேன்? சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அவர் பாடினாருங்க, அவர் சும்மா பாடல, பரிசுத்த ஆவியான அவருக்குள்ள உந்தின வேத வசனங்கள் பாடலா வெளியே வந்திருக்குது. பாட்டு அப்படிதான் சொல்லுவாங்கல்ல, கதை சொல்லணும்னா அந்த கதைக்கு ஒரு காரணம் வேணும்ல. குழந்தை பிறந்தா ஒரு காரணம் இருக்குல்ல, பாடல் பிறந்த கதை இது. இங்க ராஜனன் உட்காந்து முட்டி மோதி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் சரியாய் கொடுத்த அந்த 3 வசனங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு பாடலை கொடுத்தார். அநேக இடங்களில் அந்த பாடலை பாடிட்டார் ஆடியோவா. ஆனால் அது வீடியோவா வெளியே வருகிறதற்கு அவர் பிரயாசப்படலை. ஆனால் ஆண்டவர் அவரை பிரயாசப்படும்படியாக ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? 18 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் பாருங்க எப்படிலாம் கேரி தட்டங்கள்ல அந்த மனுஷன் போய் உக்காந்தான். ஆண்டவர் சொன்னதை செஞ்சான். ஆனால் ஆண்டவர் சும்மா விடல, பட்டினியா விடல, தாகம் தீர்க்க முடியாத சூழ்நிலை இல்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் 3 வேளை ஆகாரம் கொடுத்து அந்த ஆற்று தண்ணீர் வற்றி போகிற வரையிலையும் ஆண்டவர் எலியாவை போஷித்தார். அதை போல எங்கள் போதகருடைய அந்த எண்ணத்தை ஏக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஒரு டீமை ஆண்டவர் இறக்குனார். அந்த இம்மானுவேல் டீமில் பாரடைஸ் அந்த ஸ்டுடியோக்குள்ளே நாங்கள் நுழைந்தோம். அங்கே கர்த்தர் எங்களுக்கு ஒரு வழிவாசலை கொடுத்தாரு. அந்த கொடுத்ததுடைய நோக்கம்தான் இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வானம் எனது சிங்காசனம். அவர் தான் சொல்றேன்னாரு, நீங்க சொல்லக்கூடாது, நான் சொல்றேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை நான் உங்களுக்கு எலிசாவுடைய அபிஷேகத்தை அவன் பகிர்ந்து கொண்டான். நான் பகிர்ந்து கொண்டேன், பாஸ்டர்கிட்ட கேட்டேன், நான் பேசுறேனே. நீங்க பேசி பேசி எல்லாம் கேட்டாங்க, நீங்க பாடி பாடி டான்ஸ் ஆடி ஆடி பார்த்துட்டாங்க. நான் சொல்லுகிறேன் அதோடைய கருத்தை மேன்மை அப்படின்னு. அல்லேலூயா. இதாங்க பாடல் பிறந்த கதை. இந்த பாடல் எப்படி வந்தது? இரவு நேரத்தில் வந்தது. அதே இரவு நேரத்தில் இன்னைக்கு அந்த பாடலை நம்ம அதை வீடியோவாக வெளியிடும் பொழுது நம்ம அந்த பாடலை எல்லாருக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் எல்லாம் யாருக்கெல்லாம் அனுப்ப முடியுமோ, யாருக்கெல்லாம் உங்களால் அனுப்ப முடியும் எல்லாருக்கும் அனுப்புங்க. இதில் ஒன்று, தேவனுடைய நாமம் மகிமைப்படும். தேவனுடைய நாமம் தான். பாஸ்டர் பால் டேவிட்டோ, பாஸ்டர் வசீகரனோ, பாரடைஸ் ஸ்டுடியோவை இல்லை, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சொல்ல மாட்டீங்களே மறுபடியும். ஹalleluya, சத்தமா சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் நான் கனப்படுத்தப்படுவதற்கு பாத்திரமான நான் இருக்கிறேன். அருமையான பாச வசீகரன் அவர்கள் சொன்னது போல 2006ஆம் ஆண்டு இதே இடத்துல ஒரு இரவு நேர ஜெபத்தில் நான் அமர்ந்த பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த வரிகள். நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 18 வருடங்களுக்கு முன்பதாக எழுதின பாட்டு. ஒருவேளை நான் வேறு எங்கேயாவது இருந்திருந்தேன்னா, வேறு எந்த சூழ்நிலையோ வேறு எங்கேயோ இருந்திருந்தேன்னா இன்றைக்கி இந்த பாட்டு வெளியே வந்திருக்காது. சரியான இடத்துல, சரியான ஐக்கியத்தில், சரியான பதத்தில், சரியான வளர்ப்பில், சரியான ஆலோசனையில், சரியான என்கரேஜ்மெண்ட்டில் கர்த்தர் என்னை வைத்தது நிமித்தமாய் நான் சொல்லுகிறது முழுக்க முழுக்க என்னுடைய கர்த்தர் கொடுத்த அருமையான சுகமளிக்கும் சுவிசேஷ ஆலயத்தில் என்னுடைய தலைமை போதகர் ரெவரண்ட் டாக்டர் பிஷப் பிரசாத் தேவ சாம்சன் ஐயா கிட்ட நான் இருந்ததுனால தான் இன்றைக்கி இந்த பாட்டு வெளியே வருது. கையை தட்டி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துங்க. வேறு எங்கேயாவது நான் போயிருந்தேன்னா கண்டிப்பாக பாடுவேன், கண்டிப்பாக பாடிட்டு தான் இருந்திருக்கணும். ஆனால் இன்றைக்கு இது வெளியே வருகிறது என்று சொன்னால் அவருடைய முழுக்க முழுக்க நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பாட்டும் பாடும் பொழுது அவருடைய இருதயத்தில் இருந்து அவர் சொல்லுவார், பாஸ்டர் இதை கண்டிப்பாக வெளிவரும், இது கண்டிப்பாக வெளிவரும். இன்னும் நிறைய பாட்டு நாங்கள் சபைகளாய் எங்களுடைய தலைமை சபையில் மற்ற கிளை சபைகளெல்லாம் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அவர் எப்பொழுதும் நான் அவரோடு கூட இணைந்த 2007ஆம் ஆண்டு இணைந்த நாள் முதற்கொண்டு இந்த பாடல் இன்னும் 2-3 பாடலாம் நாங்கள் பாடிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால், அவருடைய பெரிதான சப்போர்ட்னால, ஜெபத்தினால கர்த்தர் இன்றைக்கு அது வெளியாகிறது. ஹல்லேலூயா. அதனால் என்றைக்கும் அதை நான் மறவாதபடி, சபையார் நாம் அதை மறவாதபடி, நான் காலையில் சொன்னபடி இட்ஸ் நாட் அ பர்சனலி அ லோன்லி திங் இஸ் டூயிங். இது ஒரு தனிப்பட்ட நபரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம் அல்ல. இது நம்முடைய சுகமளிக்கும் சுவிசேஷ ஆலயத்துக்கு தேவன் பாராட்டுகிற கிருபை. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதை நாம் மறந்தபடி முதலாவதாக நம்மளுடைய தலைமை போதகர் ரெவரண்ட் டாக்டர் பிஷப் பிரசாத் தேவ சாம்சன் ஐயா அவர்களை நான் மேலே அழைக்கிறேன். ஹல்லேலூயா. அவர்தான் இதை முதலாவதாக அதை ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ ஐயா அவர்களை நான் மேலே வரும்படியாய் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்லாதபடி எனக்கு அந்த சூழ்நிலைகள் என்னவென்று எனக்கு தெரியாத பொழுதில் சரியான நேரத்தில் அருமையான நம்முடைய சபையினுடைய வாலிப தம்பி நம்ம சகோதரர் ஆபிரகாம் மூலியமாக கர்த்தர் அருமையான அந்த பாரடைஸ் ஸ்டுடியோ இமானுவல் டிவியினுடைய ஓனர் ஃபவுண்டர் நமக்கு பழக்கமாகி இந்த பாடலை அவர் கேட்டு இதை அவர் வெளியிடும்படியாய் முன் வந்தார். ஹல்லேலூயா. ஸோ அவருடைய எல்லா ப்ராஜெக்டில் கர்த்தர் நின்று இன்னைக்கு கர்த்தர் அவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஸோ அவரையும் நான் மேலே அழைக்கிறேன். கரங்களை தட்டி அருமையான பிரதரை நாம் மேலே அழைப்போம். அடுத்தபடியாய் இந்த பாடலுக்கு முழுக்க இசை அமைக்கும்படியாய் முன் வந்த அன்பு சகோதரர் மியூசிக் டைரக்டர் ஆமோஸையும் நான் மேலே அழைக்கிறேன். நிச்சயமாகவே அவர்கள் இதில் பிரயாசப்பட்டு இதற்காக இசை அமைத்திருக்கிறாங்க. உண்மையாகவே இது ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். உண்மையாகவே கர்த்தர் செய்த பெரிய காரியத்திற்காக இன்னும் அநேகர் இதற்கு பக்கத்துணையாக அநேகர் இதில் ஒவ்வொருத்தரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாதபடி இந்த சேனல், அதாவது நம்ம இமானுவல் டிவி சேனல் பாரடைஸ் ஸ்டுடியோஸினுடைய பார்ட்னராக, மீடியா பார்ட்னராக நம்ம மத்தியில் 316 சேனல் ஃபவுண்டர் நோபல் அண்ணன் நம்ம மத்தியில் இருக்காங்க. அவர்களையும் நான் மேலே அழைக்கிறேன். நிச்சயமாகவே நாம் எப்பொழுதும் நம்முடைய சபையில் கனம் பெற்ற இந்த காரியத்தை ஆண்டவருக்கென்று நாம் கனத்தை கொடுக்கும்படியாக நாம் அவருக்கு துதி
ஏறெடுத்திருக்கிறோம். அதே போல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான கனத்துக்குரிய காரியத்தை நாம் செய்து இப்பொழுது ஐயா மூலியமாக இதை நாம் வெளியிட போகிறோம். நாம் எல்லோரும் இருக்கிற இடத்துல நாம் அப்படியே எழும்பி நிற்போம். இப்பொழுது இந்த வானமெனது சிங்காசனம் என்ற இந்த நேமோட ஐயாவின் மூலமாக இதை ஓப்பன் பண்ண போகிறாங்க. நாம் எல்லோரும் நின்ற வண்ணமாக கர்த்தருடைய கரம் இதை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் இதை கனத்தோடு நாம் செய்ய போகிறோம். அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்து கர்த்தர் இந்த பாடலை நாம் வெளியிட போகிறோம். கர்த்தர் நாம மகிமைப்பட செய்த காரியத்திற்கென்று சாட்சியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக இப்பொழுது ஐயா அவர்கள் இந்த ரிப்பனை ஓப்பன் பண்ணுவாங்க. எல்லாம் கையை தட்டி எல்லாம் ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த பெரிய காரியத்திற்காக, கர்த்தர் செய்த நன்மைக்காக எல்லாம் கையை தட்டி ஆர்ப்பரித்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்க கீழே அமர்ந்து கொள்வார்கள். நாம் ஆவலாய் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறதான அந்த பாடலின் வீடியோவை இப்பொழுது இங்கே வெளியிடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது யூடியூப்பில் டவுன்லோடு ஆக ஆரம்பித்து விடும். நீங்கள் பொறுமையாக இப்போ கூட நீங்கள் ஒன்றும் இல்லை, பொறுமையாக நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். இப்பொழுது நாம் ஆவலோடு கூட எதிர்நோக்கி கொண்டிருக்கிற வீடியோவை இப்பொழுது நாம் பார்க்க
இப்போ நம்ம ஹானரிங் பண்ண போகிறோம். ஒவ்வொருத்தராய் நான் கூப்பிடும் பொழுது என் அன்பு இந்த அழைப்பை ஏற்று நம்முடைய சபையில் இதை செய்ய வேண்டும், ஆனர் பண்ண வேண்டும் என்று நான் கேட்ட பொழுது அன்பாய் அதை ஒப்புக்கிட்டு எனக்கு சரியாக வர மாட்டேன், தமிழ் வர மாட்டேது, எனக்கு தெரியல, இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ அவர்களை ஒருவரையும் வெறுமையாய் அனுப்பக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படினால நம்ம எல்லோரும் ஏகம் மனதுடன் ஒரு மனதோட கரங்களை தட்டி தெய்வ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கைத்தட்டலாமா? வானம் எனது சிங்காசனத்தினுடைய ஒரு சிங்காசனத்துக்கு நம்ம சால்வ போட்டோம். அவர் படின உற்சாகம்தான். இந்த வானமெனது சிங்காசனம் என்ற இந்த ப்ராஜெக்ட் பண்ணின நம்முடைய இமானுவேல் டிவி டீம்ஸ்க்கு நம்ம ஒவ்வொருத்தராய் நாம் அழைக்க போகிறோம். அதற்கு லீடாய் ஹெட்டாய் பலருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிற என் அன்பு சகோதரர் ஜோஷுவா ராஜன் அவர்களை நான் அன்போடு கூட அழைக்கிறேன். த டைரக்டர் ஆஃப் திஸ் இமானுவேல் டிவி அண்ட் த பாரடைஸ் ஸ்டுடியோ. மியூசிக் டைரக்டர் அமோஸ் குமார் அவர்களை நாம் அன்போடு அழைப்போம். இந்த பாடலுக்கு இந்த ரெக்கார்டிங்கில் த ஒரிஜினல் கோரஸ் கொடுத்ததான சஹானா இருக்காங்களா? எஸ், த ஒரிஜினல் ஃபீமேல் வாய்ஸ் கொடுத்த சிஸ்டர் சஹானாவை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். அடுத்தபடியாய் இந்த வீடியோ எடிட்டர் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. இந்த வீடியோவை எடிட் பண்ணி இவ்வளோ அழகாய் இந்த வீடியோவை நமக்கு கொடுத்ததான அருமையான சகோதரர் சிவா சந்திரபோஸ், த எடிட்டர் ஆஃப் இமானுவேல் டிவி. அடுத்தபடியாய் நம்முடைய இமானுவேல் டிவி சேனலுக்கு மீடியா பார்ட்னராய் ஒரு நல்ல ஒரு ஊழியமாக மீடியாவாக கர்த்தர் நம்ம இப்படிப்பட்ட உலக கட்டத்தில் உலகத்தார் மத்தியில் கர்த்தருடைய பிள்ளைங்க இப்படிப்பட்ட சேனல்ஸ் இப்படிப்பட்ட மீடியாக்களை உருவாக்கி கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகள் இருப்பது நமக்கு சந்தோஷம். நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் நோபல் அகஸ்டின் நம்ம மத்தியில் இருக்காங்க. 316 சேனலுடைய ஃபவுண்டர். ஆக்சுவலி இவர் குரூப்பில் வருவார், இருந்தாலும் முன்கூட்டியாய் இவரை நான் ஹானர் பண்ணுகிறேன். வேறு யாரும் இல்லை, நம்முடைய ஹீலிங் காஸ்பல் சர்ச்சினுடைய அருமையான சகோதரர் ஆப்ரஹாம். அவர் இந்த பாட்டில் அவர் பேஸ் கிட்டாரிஸ்டாக இருக்கார். இதில் ஒன்று என்னென்னா, இந்த பாட்டை கொண்டு போனவர் அவர் தான். அந்த மாதிரி சேனலுக்கு இப்படிப்பட்ட ஒரு எங்கள் பாஸ்டர் பாடியிருக்காங்க, எங்கள் பாஸ்டர் பாட்டை நீங்கள் பண்ணணும்னு சொல்லி வலியுறுத்தி பல போராட்டங்கள் பல சூழ்நிலைகளில்
அவர் அதில் நின்று இன்னைக்கு சாதிச்சிருக்காரு. ஸோ ஐ கால் அப்பான் ஆப்ரஹாம் ஆன் ஸ்டேஜ். வேகமாய் நான் போகிறேன். ப்ரொடக்ஷன் டீமுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பல காரியங்கள் அவர்கள் இந்த பாடலுக்கு ப்ரொடக்ஷனில் அவருக்கு உதவி செய்திருக்க. பிரின்ஸ் ஜீவா இன்னைக்கு அவர் மத்தியில் இல்லை. அந்த ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கிற பிரதர் சுனில் இருக்காங்களா? சுனில் வரல. ஓகே ஓகே ஓகே. ஸோ நம் நேரடியாக இப்பொழுது நாம் பேண்ட் ஃபீச்சரிங் அந்த வீடியோவில் நமக்கு பேண்ட் ஃபீச்சராங்க ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்தவர்களை நாம் கனம் செய்ய போகிறோம். இவங்க வந்து நம்முடைய வீடியோவில் டேப் தப்பட்டா அந்த நம்ம தமிழில் சொல்லணும்னா தப்பட்டா அந்த ஃபீச்சரிங் கொடுத்துருக்காங்க. கர்த்தருடைய எல்லா கரங்களை தட்டி உற்சாகமே நம்ம வரவேற்கிறோம். டேப் அதை தப்பட்டா அந்த ஃபீச்சரிங் பண்ண கேலப் டேவிட்சன். அடுத்தபடியே வசந்த் லான்ச் பேட் ஃபீச்சரிங் பண்ண அருமையான வசந்த் அண்ணன். சுகன் பிரதர் சுகன் ஃப்ளூட் ஃபியூச்சரிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கள நாங்கள் ஹானர் பண்ணுறோம். அடுத்தபடியாய் கங்கோவா ஃபியூச்சரிங் பண்ண ஹாரி ராஜன் நம்மத்தில் இருக்காப்ல. ஃபுட் ப்ரொவைட் பண்ணதான கிரேஸ் கேட்ரிங் வில்சன் சரத் அண்ட் கிரேஸ் லிடியா. அந்த ஷூட் முழுவதும் ஒரு 5 மணி நேரம் நடந்தது. அதற்கு பிறகு எங்களுக்கு நல்ல ஆகாரத்தை ஒழுங்கு செய்து கொடுத்த கிரேஸ் கேட்ரிங்க்கு இது நம்ம சபையினுடைய ஹீலிங் காஸ்பல் சர்ச்சினுடைய பிள்ளைங்க. இவங்க 2 பேரும் அருமையான கொயர், அதாவது கொயர் டீமை நாங்கள் இப்போது, அதாவது அன்னைக்கு ஃபியூச்சரிங்கில் கொயர் டீமாய் வந்து நின்றவர்களை நாங்கள் கனம் பண்ண இருக்கின்றோம். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அதில் முதலாவதாக அந்த ஃபியூச்சரிங்கில் கொயர் டீமாக வந்த அருமையான கெட்சியா டேவிட். கிரேசி அண்ட் பிளெஸினா எவாஞ்சலின். இந்த பாடல் நான் அருமையான ப்ரொடியூசர் நம்ம டைரக்டர் கையில் நான் பாடி காமித்த பொழுது இது நல்ல சபையில் ஆராதிக்கக்கூடிய பாடலாய் இருக்கிறது என்று சொல்லி இது நல்ல இதை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அப்போது நான் கேட்டிருந்தேன், இது ரிதம் மியூசிக் டைரக்டர் போட்ட பிறகு எனக்கு அவ்வளோ சீக்கிரம் கால் நிற்காது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆடி 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 பழக்கம். அப்போ இதில் ஏதாவது சில ஸ்டெப் மூமெண்ட் போடலாமான்னு சரி பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் அவங்க அப்புறமா இவங்க மியூசிக் அது மெமரிஸ் ஆக 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 என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க, டான்ஸ் டீமை நீங்கள் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் எனக்கே சந்தோஷமாக இருந்தது. அப்போது நான் பிரயாசப்பட்டு என்னுடைய பிள்ளைகள், என் சபை பிள்ளைகள், என்னுடைய தலைமை சபையில் இருக்கிறாங்க, ஆவடி சபையில் இருக்காங்க, அவங்கள வைத்து நான் போட ஆசைப்படுகிறேன் பொழுது அவங்க உடனே ஒத்துக்கிட்டு அப்போது நான் ஒரு குரூப்பை வர வைத்தேன். அந்த குரூப்பில் ஒருத்தர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டேன், தம்பி நீ தான் இதுக்கு ஸ்டெப்பு, இதுக்கு கொரியோகிராஃப் பண்ணோன்னு. இந்த பாடலுக்கு 4 பேர் அதில் தலைமையாக கொரியோகிராஃபராக இன்றைக்கி இந்த பாடல் இவ்வளவு அருமையாக இந்த டான்ஸ் வந்திருக்குன்னு சொன்னால் இந்த கொரியோகிராஃபர் ஆஃப் திஸ் சாங் ஜோசப் கணேஷ். எல்லா கரங்களை தட்டி ஜோசப் கணேஷ் இந்த பாடலுக்கு கொரியோகிராஃப் பண்ண.
3 பேர் இவர்களோடு அவருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு இணங்கி ஆடினவர். த டான்சஸ் சம்பத், பால் பிரபாகரன், யுகேந்திரன். இந்த பாடல் வெளியாவதற்கு மிகவும் உறுதுணையாய் பல காரியங்களை எங்களுக்கு உறுதுணையாய் இருந்து பல பெர்மிஷன் பலவிதமான ஹெல்ப்பில் செய்த 2 ஊழியக்காரர்களை நான் காண பண்ணுறேன். த ஸ்பெஷல் தேங்க்ஸ் கோஸ் டு ஐ வில் கிவ் ஆனர் தெம் பாஸ்டர் ஜான் வசீகரன் ஐயா அவர்களை. என் அன்பு சகோதரர் பாஸ்டர் சாம் சலிஷா அவர்கள். ஹீலிங் காஸ்பல் சர்ச்சினுடைய பிலிவர் என் அன்பு சகோதரர் ராஜா பிரதர் இதை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அவர் இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கார். நான் அவரை ஹானர் பண்ணி ஆக வேண்டும். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பிரதர் ராஜா அவர்களை வரவேற்போம். என்னோட அழைப்பை ஏற்று வந்த என் அன்பு ஊழியக்காரர்கள் இங்கே இருக்கிறாங்க. அதில் நான் நிச்சயமாய் அவர்களை நான் கனம் பண்ண வேண்டும். நம்ம மத்தியில் ரவி ரிச்சர்ட் வந்திருக்கிறாங்க. நம்ம மத்தியில் ஆவடியில் ஊழியம் செய்கிறதான பாஸ்டர் பாபு அவர்கள் வந்திருக்காங்க. அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். நமத்தில அருமையான த யங் பாஸ்டர் டேவிட் வந்திருக்காங்க. என் அன்போடு அழைக்கிறேன் பாஸ்டர், வாங்க. நமத்தில பாஸ்டர் ராஜன், அன்புராஜன் இருக்காங்க. அன்போடு அழைக்கிறேன். ராஜனுடைய தகப்பனார் நம்மத்தில் அங்கிள் இருக்காங்க. எங்களுடைய ஊழியங்களில் எந்த மீட்டிங் வச்சாலும் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு ராஜன், ஐ காட் பிளஸ் யூ. ராஜன் குடும்பம் சார்பாக அருமையான அங்கிளை நான் அன்போடு நினைக்கிறேன். அருமையான பிரதர் ஜோஷ்வா ராஜனும் பிரதர் மியூசிக் டைரக்டர் ஆமோஸும் 2 பேரும் நம்மோடு கூட சில சாட்சிகள் பகிர்ந்து கொள்வாங்க. பிரைஸ் லார்ட். எனக்கு ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் பயம். கர்த்தர் தாமே இந்த பாடலை வெளியிட உதவி செய்தார். அது இல்லாமல் இந்த பாடல் ஸ்டார்ட் பண்ணப்பதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஓகே, அன்றைக்கி வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணப்பே பார்த்தீங்கன்னா சரியான மழை வர வேண்டியது. கர்த்தர் தாமே எல்லா இயற்கையும் மாற்றி போட்டாங்க. இதுக்கு மேலே பேச முடியல. நன்றி, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இப்போ நான் டைரக்டாக மியூசிக் டைரக்டர் ஆமோஸ் கையில் நான் கொடுக்குறேன். இந்த இதுக்கு வந்திருக்க தலைமை பாதிரியாருக்கு ரொம்ப நன்றி. மற்றும் 316 நோபல் பாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் சலிசா பாஸ்டர், மெயினாக எங்கள் பாஸ்டர் மற்றும் எல்லா பாஸ்டருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக இதை நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். பிளான் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த பாட்டு உள்ளே வரும்போதே இந்த பாட்டு பண்ணுற ஐடியாவே முதல்ல கிடையாது. ஸோ இந்த பாட்டெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்ற, ஏன்னா என்னோடய மைண்ட் செட் அப்படி தான். ஸோ ஒரு பாட்டு வந்து ஒரு லிரிக் வந்து எப்பவுமே ஒரு தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டியூன் வந்து இதில் தீர்மானிச்சுது. சில டியூனெல்லாம் வந்து கேட்கும்போது மியூசிக் வந்து வெரைட்டியாக பண்ணணும்னு தோணும். ஆனால் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, ஸோ எனக்கு வந்து சில பர்சனலாக நிறைய பிரச்சனை இருந்ததுனால நான் அண்ணன்கிட்ட சொல்லிட்டேன், இந்த பாட்டு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இல்லை நான் வேறு யாருக்குன்னா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை அவர் என்ன சொன்னார்னா, இல்லை தம்பி நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு நானும் ஆபிரகாமும் ஸ்டூடியோவில் உட்காந்துருக்கோம். உட்காந்துருந்து ஆபிரகாம் சொன்னான்னா, நீங்கள் வந்து சொல்லுங்கள்
நான் கம்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு. சரி ஓகே, எனக்கு பண்ணுற ஐடியா இல்லை, ஆனால் நீ பண்ணு, என்ன பண்ணுறியோ நீ பண்ணிக்கோ, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்னு ஒரு நாள் உட்காந்து கம்போஸில் உட்காந்தோம். ஒரு லேயர் போட்டு சில கம்போசிஷன்லாம் பண்ணி நாங்கள் கொடுத்துட்டோம், ஃபைல் கொடுத்துட்டோம். அப்போ ஆபிரகாம் நான் சொல்கிறேன், என் பேர் போடாத, இது ரிலீஸ் ஆச்சுன்னா என் பேர் போடாத, முழுக்க நீ தான் பண்ண, சரி நீயே உன் பேரே போட்டுக்கோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு கொஞ்ச நாள் வந்து என்னுடைய சிஸ்டர் தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம். மறுபடியும் அண்ணன் என்னை காண்டாக்ட் பண்ணார், எங்கே இருக்க வா அப்படின்னாரு. இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். நீ ஒழுங்காக ஸ்டூடியோக்கு வரலன்னா நானும் ஆபிரகாமும் கார் எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னாங்க. சரின்னு வந்தோம். வந்துட்டு என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு. என்னண்ணா சொல்கிறீங்க, இந்த பாட்டு நீ தான் எடுத்து பண்ணணும் மறுபடியும். அதான் ஆல்ரெடி பண்ணி கொடுத்தாச்சுண்ணா அப்படின்னு. இல்லை வித்தியாசமாக ஒன்று பண்ணணும், அது வந்து சூப்பராக இருக்கணும், யாருமே வந்து இந்த பாட்டு வந்து மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது, எனக்கு வந்து குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னா. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6-8 சாங் தான். நான் இதுவரையும் வந்து ஒரு ஸ்லோ சாங்கே வந்து பண்ணதில்லை, ஒரு எமோஷ்னலோ அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை. 6-8 சாங்கு அப்படின்னும் போது நமக்கு கை வந்த கலை தான் அது. ஏன்னா நான் நிறைய சாங் வந்து நோபல் அண்ணனோட இதிலலாம் நான் பண்ணியிருக்கேன் நிறைய சாங்கு. அவரெல்லாம் சில விஷயம்லாம் சொல்லுவார், இதெல்லாம் மாற்று அதெல்லாம் மாற்றுன்னு. ஸோ அந்த மாதிரி சில விஷயம்லாம் வச்சு ஒரு நாள் வந்து என்னோடய ஸ்டூடியோவில் போய் நான் உட்காந்துட்டேன். மடிப்பாக்கத்தில் என்னோடய ஸ்டூடியோவில் போயிட்டு யாருமே இல்லை, என்னோடய ஸ்டூடியோவில் போய் உட்காந்துட்டு இந்த சாங்குக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய நான் பண்ண சாங்கோட ரெஃபரன்ஸ்லாம் எடுத்தேன். நான் பண்ண சாங் ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது இதை டாமினேட் பண்ணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் சரி ஒரு 3:30 மணி போல் மறுபடியும் கீபோர்டில் உட்காந்தோம். டீ கடைக்கு போயிட்டு நாங்கள் டீ குடிச்சிட்டு வந்து 3:30 மணி கீபோர்டில் உட்காரும்போது அதுக்கப்புறம் சில டோன்ஸ் எல்லாம் எடுத்து நான் முதல்ல இன்செர்ட் பண்ணிட்டேன். டோன்ஸ் எல்லாம் எடுத்து இன்செர்ட் பண்ணிட்டும் போது அண்ணன் வந்து முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, ரிதம் வந்து எனக்கு வேறு மாதிரி வேணும் அப்படின்னு. வேறு மாதிரினா எப்படி வேணும் அப்படின்னு, தர லோக்கலாக இருக்கணும், அதே மாதிரி வெஸ்டர்னும் இருக்கணும் அப்படின்ட்டாரு. வெஸ்டர்னு தர லோக்கலு இது ரெண்டுமே எங்கேயோ இடிக்குது அப்படின்னு நானும் உட்காந்து யோசிக்கிறேன். கிட்டத்தட்ட 2-3 லேயர்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் அனுப்புகிறேன், அண்ணன் வேணாம் ரிஜெக்டட் அப்படின்ட்டாரு. மறுபடியும் வந்து 2-3 லேயர்லாம் போட்டு அனுப்புகிறேன், ரிஜெக்டட். ஒரு 4 வாட்டி வந்து இந்த சாங் வந்து ரிஜெக்ட் ஆகி வந்துச்சு. 5வது டைம் நான் முடிவு பண்ணிட்டேன், நமக்கு இருக்கிற பிரச்சனை வேறு, அதை ஒதுக்குவோம், நம்ம இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு உட்காந்து யோசித்து இந்த லிரிக்கை முதல்ல கேட்க ஆரம்பித்தேன். கேட்க வந்து சில விஷயம்லாம் மாற்றலாம் அப்படின்ட்டு சில விஷயத்த மாற்றினேன். ஓகே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ஆட் பண்ணலாம், இதெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு ஆட் பண்ணி நான் ஃபைலை அனுப்பவே இல்லை, வாட்ஸ்அப்லேயே அனுப்பல அவருக்கு. மறுநாள் ஸ்டூடியோக்கு வந்தேன், இங்கே வந்துட்டு ஆனால் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு டோட்டல் ஃபைலை பவுன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். முடிஞ்சிடுச்சு, என்னடா எனக்கு அனுப்பவே இல்லை அப்படின்னாரு. இல்லை நீங்கள் இதை கேட்டு பாருங்கன்ட்டு டோட்டல் ஃபைலையும் இம்போர்ட் பண்ணி ப்ளே பண்ணேன். ப்ளே பண்ணிவிட்டு சூப்பர்ரா அப்படின்ட்டாரு. என்னண்ணா சொல்கிறீங்க சூப்பரா அப்படி? ஆமாம் பயங்கரமாக இருக்குது, இதில் எதுவுமே கை வைக்காத, சேஞ்சஸே வேணாம் அப்படின்ட்டேன். சரி இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு நானும் உட்காந்து வச்சுக்கும் போது அண்ணன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், கோரஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் இதில், என்னடா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு அவர் கேட்டார். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், கோரஸ் ஆட் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் நான் கால் பண்ணேன், என்னுடைய சிஸ்டராக சகானா வந்து கிட்டத்தட்ட 4 வருஷமாக அவங்க என்னோட ட்ராவல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு முஸ்லீம். அவங்க இந்த கிறிஸ்டியன் சாங்குக்கு நான் எங்கே யாரை ஃபீமேல் எடுத்து போட்டாலும் அவங்க முதல்ல கால் பண்ணி பிரதர் நான் தான் அப்படின்வாங்க அவங்க. அதனால் அவங்களுக்கு கால் பண்ணி என்னம்மா ஃப்ரீயா, எப்போன்னு சொல்லுங்கள் உடனே வரேன். அடுத்த நாளே வந்து புக் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம், அடுத்த நாளே வாம்மா அப்படின்னு. சரி உட்காந்து இந்த இடத்துல கோரஸ் போர்ஷன் விற்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னுமோ முழுக்க அவங்க கையில் கொடுத்துட்டேன். என்னுடைய இது என்னென்னா, நான் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களும் சரி யாராவது கோரஸ் பாடுறாங்க வாய்ஸ் பாடுறாங்கன்னா அவங்க ஸ்டைலில் நான் முதல்ல விட்டுருவேன். உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் பண்ணிவிடுங்க, நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அவங்க வந்தாங்க, ஒரு லேயர் பாடினாங்க, ப்ரோ இது கொஞ்சம் மொக்கையாக இருக்குது, கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாமா அப்படின்னா. சரி வாங்க அப்படின்னு கீபோர்டுக்கு வந்தாங்க. கீபோர்டு வந்து சில பார்ட்ஸ் எல்லாம் மாற்றினாங்க. பார்ட்ஸ் எல்லாம் மாற்றிட்டு இதை இப்போ வந்து ப்ளே பண்ணுங்க, இதை மட்டும் ப்ளே பண்ணுங்க, நான் பாடுறேன் அப்படின்னாங்க. பாடியாச்சு. பாடிட்டு டோட்டல் லேயரை வந்து ப்ளே பண்ணி கேட்குறோம். அது வந்து நாங்கள் நினச்சதுக்கு மேலே வேறு மாதிரி வந்துடுச்சு. அது நினச்சதுக்கு அளவுக்கு வந்துட்டோன்னே சூப்பராக இருக்குது, இதில் இதுக்கப்புறம் கை வைக்க வேணாம். அடுத்து வந்து மெயினாக இவரை கூட்டிகிட்டு வந்தோம். இவரை கூட்டிகிட்டு வந்து பாஸ்டர் கோரஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு,
உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னா நான் ரெடி. 2 கையை கொடுத்து கையை தூக்கி சரண்டர் ஆகிட்டேன். நான் ரெடி, என்னை வச்சு நீங்கள் எவ்வளோ புளியணுமோ புளிஞ்சிக்கோங்க அப்படின்ட்டு. ஓகே அப்படின்ட்டு ரெக்கார்டிங் செஷனில் நிற்க வச்சு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். பாட ஆரம்பித்தார். பாட ஆரம்பிச்சுட்டு ஃபஸ்ட்டு 2-3 லேயர் வந்து ஒத்தே வரல. என்ன நான் ஆபிரகாம்கிட்ட என்ன பாஸ்டர் மொக்கையாக பாடுறாரு அப்படின்னு ஆபிரகாம்கிட்ட கேட்கும்போது, நான் உங்கள் விருப்பம்தான், அவரை பிடிச்சி உரின்னு உரிங்க அப்படின்னு ஆபிரகாம். இல்லை அப்படி கிடையாது, அவருக்கு என்ன ஸ்டைல் வருதோ அந்த ஸ்டைலில் நம்ம மாற்றலாம் அப்படின்னு. அப்புறம் அவர் ஒரு ஸ்டைலில் பிடிக்கும் போது நான் ஒரு நூலை பிடிச்சி ஓகே இந்த டெம்போவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு மிக்ஸுக்கு அனுப்பணும். மிக்ஸுக்கு அனுப்பும் ஒரு சில விஷயம்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணி வரும்போது ஃபைனல் ஆகிடுச்சு. ஃபைனல் ஆகிட்டு ஆக்சுவலாக இந்த சாங்கு ஒரு 2 மாதம் முன்னாடி ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய ஒரு சாங்கு. நடுவில் வந்து சில சூழ்நிலைக்காக பாஸ்டர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி பாஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமா, பண்ணலாம் அப்படின்னு. இவர் வந்து ஓகே அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் வேறு ஒரு ப்ராஜெக்டில் இறங்கினோம். ப்ராஜெக்டில் இறங்கி அந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்ட பிறகு ஆக்சுவலாக இது வந்து ஜனவரியில் தான் நாங்கள் பிளான் பண்ணோம். இதை வந்து ஜனவரியில் ரிலீஸ் பண்ணலாம். பாஸ்டரும் அதான் சொன்னார், ஜனவரியில் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு இல்லை நம்ம வந்து முன்னாடியே ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு சில சஜஷன்லாம் போயிட்டு ஷூட்டுக்கு பிளான் பண்ணோம். ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். ஸ்பாட்டுக்கு போனால் மழை, சரியான மழை. அந்த ஸ்பாட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தத்தளிச்சுட்டு நிற்கிறோம். இல்லை இன்டோர் போகலாமா அவுடோர் போகலாமா, இல்லை அவுடோர் தான் போனோம். ஆனால் ஒரு திருவிழா செட்டப்பில் தான் போகணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டோம். திருவிழா செட்டப்பில் பிளான் பண்ணிட்ட பிறகு அந்த ஷூட் டைம் வரும்போது மழை இல்லை. ஆனால் அன்றைக்கி வெதர் வந்து 90% மழை இருக்கும் அப்படின்ற ஒரு வெதர் இருந்துச்சு. அந்த மழையும் வந்து கர்த்தர் நிறுத்தினார். அதுக்கப்புறம் ஷூட்டை முடித்து 11:30க்கு மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் பேக் பண்ணி முடிக்கும் போது மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சாங் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே வந்திருக்கு. ஸோ அதனால் தேவனுக்கு நன்றி சொல்ல தெரியும். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி இதெல்லாம் மகிமையும் கனமும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே இப்பொழுதும் நம்ம எல்லோரும் கரங்களை தட்டி நம்ம ஐயா அவர்கள் ரெவரண்ட் டாக்டர் பிஷப் பிரசாத் தேவசாம்சன் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நம்ம இமானுவேல் டிவி ஓனர் ராஜன் அவர்கள் கனம் பண்ணி கௌரவித்து அடுத்ததாக வந்து இந்த சபையின் போதகர் பாஸ்டர் பால் டேவிட் அவர்களே கதாநாயகன், இந்த ஷோவோட கதாநாயகன். பாஸ்டர் ஜான் வசீகரன். அடுத்தபடியாக பாஸ்டர் சாம் சலிஷா அவர்களை வரவேற்கிறேன். இவங்க எல்லாரும் வந்து ரொம்ப ஷூட்டிங் வந்து ப்ரேயரில் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. அதேமாரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. காலையில் 5 மணிக்கெல்லாம் வந்துட்டு பாஸ்டர் ஜான் வசீகரன் பாஸ்டரும் சலிசா பாஸ்டரும் டைமுக்கு ஆஜராகி இதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னாங்க. ரொம்ப தேங்க்யூ. அடுத்தபடியாக இங்கே வந்து நம்மளுடைய மீடியா பார்ட்னர் பாஸ்டர் நோபல் அகஸ்டின். பிரதர் ஆப்ரகாம் அண்டு கிரேசி ஆப்ரகாம் 2 பேரும் வாங்க. தேங்க்யூ. இந்த வாய்ப்பளித்த போதகர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். த ஃபைனல் திங், இப்பொழுது எங்கள் அன்பான தலைமை போதகர் ஐயா அவர்கள் இவ்வளோ நேரம் பொறுமையோடு இருந்து, அது மாத்திரமல்ல எங்களுடைய ஹீலிங் காஸ்பல் சர்ச் தலைமை சபையிலேருந்து வந்த என் அன்பு சகோதரிகளுக்கு நான் வாலிப பிள்ளைங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கடைசி நேரத்தை ஐயா அவரின் கைகளை நான் கொடுக்குறேன்.
ஆமென். ஹல்லேலூயா. அது சொல்லலாம்ல. இப்போ இன்னைக்கு உண்மையாக கதாநாயகன் கண்டிப்பாக பாஸ்டர் டேவிட் அவங்களே சொல்லிட்டாங்க. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் ஒரு கதாநாயகன் இருக்கிறார். அவரை கனப்படுத்த முடியாமல் இருக்க முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். உண்மையாகவே இந்த நேரம் எனக்கு மிகவும் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நேரமாக இருக்கின்றது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தாளந்து நிறைந்த என்னுடன் ஊழியர் எப்படியாவது இவரை இப்படி இது இந்த இந்த ரெக்கார்டிங்கை பண்ணணும் பல முறை சொல்லிட்டேன். சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் நீங்கள் பாடுங்க, அதை நம்ம டிவியில் ஒளிபரப்பணும் பல முறை சொன்னேன். ஆனால் அதை நேரத்தில் ஒழுங்குக்கிரமாக செய்யும் தேவன் சரியாக செய்வார். இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு டீம் நீங்கள் தம்பிமார்கள், நீங்கள் டிவியில் இவ்வளோ அழகாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்க. கண்டிப்பாக கரங்களை தட்டுவோம் அவர்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம ஒன்று சேர்ந்து செய்யும் பொழுது கடைசி காலத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய நாமத்துக்கு அது மகிமையாக இருக்கும். தொடர்ந்து ஆண்டவர் உங்களை உபயோகிக்கணும். அதுக்கு தேவையான எல்லா பொருளாதாரத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும் என்றது என்னுடைய ஜெபமாக இருக்கும். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஆண்டவருக்கு வேதாகமத்தில் சொல்கிறது புது பாட்டை எத்தனை பேர் வருஷம் ஒரு புது பாட்டை கட்ட முடியுமா நம்மளால்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்குன்னு இந்த பழைய பாட்டு பாடக்கூடாதுன்னு இல்லை. அதனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் புதுப்பிக்கப்பட்டு பழைய பாட்டால் இருந்தாலும் சரி புது பாட்டால் இருந்தாலும் சரி நம்ம பாடி ஆடி தேவனுக்கு மகிமை செலுத்தும். அவர் ஒருவரே நம்முடைய தோதுகளுக்கு பாத்திரவான். ஆனால் இப்படிப்பட்ட நபர்களை போர்வாட்கள் உங்களை ஆண்டவர் யூஸ் பண்ணும்பொழுது முழு சப்போர்ட் என்னோட கண்டிப்பாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் பண்ணலாம், நான் ஜெபமாதம் பண்ணுவேன் உங்களுக்காக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் பாடும்போது என் உதடுகளும் சொல்லுப்பா நீர் என்ன ஆத்மா? அது நீர் மீட்டு கொண்ட ஆத்மா கம்பீரித்து மகிழும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உண்மையாகவே இந்த உதடுகளிலிருந்து வந்த பாடல் எல்லோரையும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய போதகர் எனக்கு தெய்வீக பெருமை உண்டு பாஸ்டர் டேவிட் மேலே. ஏன்னா ஊழியம்னா அவர் துடிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கேருந்து சிங்கப்பெருமா கோயிலில் இருப்பார், அதுக்கப்புறம் அங்கேருந்து வேற எங்கன்னா இருப்பார், அதுக்கப்புறம் சதானந்தபுரத்தில் இருப்பார், கொலப்பாக்கம், இப்படி மாறி மாறி ஓடி ஓடி ஊழியத்தை செய்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அது ஆசீர்வதிக்கும் நாள் வந்திருக்குது பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஊழியத்தை பார்த்து கண்டிப்பாக இது நடக்கும்னு எனக்கு தெரியும். இம்மானுவேல் டிவி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்யுங்க, உபயோகப்படுத்துங்க. இன்னும் நிறைய பாட்டலாங்குது. நானும் எப்படின்னா பூந்துக்கலாமான்னு பார்க்குறேன். அதில் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இம்மானுவேல் டிவி இதுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபையின் சார்பில் பாஸ்டர் டேவிட்டுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வது. தொடர்ந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் செய்த சகல மகாருடைய மனமாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.